எமது உடல் பெறுவதாயும் பெறப்படுவதாயும் இருக்கிறது. ஆனால் எமது உயிரோ பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை. எனவே உடலுக்கு உயிர் முற்றும் முரணானதுதான். உடல் தோற்றுவதாயும் இயல்கையில், நிறையில், காலத்தில், இடத்தில், இலக்கத்தில் கட்டுண்டதாயும் சுட்டி காட்டக்கூடியதாயும் எல்லோரும் எல்லா புலன்கள் வாயிலாகவும் அறியக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் உயிர் முன் சொன்ன எல்லா கட்டுப்பாட்டுகளையும் விட்டு நீங்கியதாய் தன்னில் தானே மட்டும் அனுபவத்தில் உணரக்கூடியதாய் இருக்கிறது. எனவே உடலுக்கு உயிர் முற்றும் முரணானது என்பது நிச்சயமான உண்மை. இன்னும் கூறினால், உடல் எனது வெளிப்படை, அதாவது வாகிராகவும், உயிர் எனது மறைவு, அதாவது பாத்தினாகவும் இருக்கிறது. உடல் மறைந்து அழிவதாயும் உயிர் அழியாததாயும் இருக்கின்றன. உடல் உருவாகுவதற்கு முன்னும், உடல் இப்போது இருந்து கொண்டிருக்கும் போதும், உடல் அழிந்த பின்பும் இருந்து கொண்டிருப்பது, அதாவது என்றும் நிலையாய் இருப்பது உயிர் மட்டும்தான். தோன்றுதல், இருத்தல், அழிதல் ஆகிய இந்த 3 நிலைகளிலும் எவ்வித மாறுபாடும் விகாரமும் அழிவும் இல்லாமல் நித்தியமாய் நிலைத்திருப்பது உயிர் மட்டும்தான். என் உடல்தான் காலத்தில், திசையில் கட்டுண்டிருந்ததே அல்லாமல் உயிர், அதாவது நான், எவ்வித கால இட வரையறையும் இன்றி என்றும் இருந்தது போலவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனது உடலும் எனது உயிரும் ஒன்றுக்கொன்று நேர் முரணாயிருந்தும் கூட நான் வேறு, என் உடல் வேறு என்று கூற முடியுமா? நான் உயிரல்லாத வெற்றுடல் மட்டும்தான் என்று எம்மால் கூற முடியுமா? உடல் இல்லாத உயிர் மட்டுமே நான் என்று கூற முடியுமா? உயிரும் உடலும் ஏகமாய் உள்ளவனே நான் என்பவன். எனவே உயிரான நான் வேறு, என் உடல் என்னை விட்டு வேறு, அல்லது உடல் நான் அல்லாத வேறு என்று கூற முடியாது. நாம் இவ்வாறெல்லாம் கூறுவதானால் இக்கூற்று எமது மகிழ்ச்சியினால், வகிமினால் ஏற்பட்ட வெறும் மயக்கமாகத்தானே இருக்கும். நாம் காட்டிய 112ஆம் சூறாவின் நடுப்பகுதி அப்துக்கு ரப்பு முரண் என்று விளக்குகிறதே அன்றி அப்தும் ரப்பும் வெவ்வேறு என்று விளக்கவே இல்லை. நாம் 112ஆம் சூறா அப்து வேறு ரப்பு வேறு என்று விளக்குவதாக விளங்கிக் கொள்வது எமது மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட கற்பனையான யூகமாகும். குர்ஆன் 2:165, 2:224, 10:31, 53:43, 44 போன்ற ஆயத்துக்களை தெளிந்த அறிவோடு நீங்கள் சிந்தனை செய்து தெளிவு பெற வேண்டும். நான் என்று உணரும் எனக்கு சொந்தமான பல நாமங்கள் இருக்கின்றன. மனிதன் என்பது என் நாமங்களில் ஒன்று. கை, கால், முகம், வயிறு முதலாம் உறுப்புகள் யாவும் எனது ஒவ்வொரு குறிப்பிட்ட நாமங்களின் தோற்றங்களாயிருக்கின்றன. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்த நாமமே மனிதன் என்பது. இது எனது முழு தோற்றமாகும். எனது கை, கால், முகம் போன்ற உறுப்புகள் எனது குறிப்பிட்ட ஒவ்வொரு நாமத்தின் தோற்றங்களாய் இருக்கின்றன என்பதை முன்பே கூறினேன். இதை போல இறைவனுடைய நாமங்கள் தான் அவற்றின் சூரத்தோடு தனித்தனி சிரட்டிகளாய் காட்சியளிக்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்த முழு தோற்றமே ரப்பின் வெளிப்பாடு, வாஹீர், தஸ்பீஹ் என்று கூறப்படுகிறது. இந்த வெளிப்பாடுதான் அரசு, குருஷி, லௌஹு, கலம், சொர்க்கம், நரகம் மற்றும் எல்லா ஆழங்களையும், அதாவது சிருஷ்டி உலகம் அல்லது பிரபஞ்சம் யாவற்றையும் தன்னில் கொண்ட இறைவனின் வாஹிர் என்ற முழு சூரத்தாக இருக்கிறது. இதற்கு இயல்கை எமக்கு தெரியாது. எனவே அவனுடைய முழு தோற்றத்தை எவராலும், அதாவது எந்த சிருஷ்டியினாலும் காண அறிய முடியாது. இந்த சூரத்தான பிரபஞ்சத்துக்கு உயிராயிருப்பவனும் இந்த ரப்பு தான். பிரபஞ்சத்தை எமது புலன்களுக்கு அமைவாய் காணுகிறோம். பிரபஞ்சத்துக்கு உயிராயிருக்கும் ரப்பை நாம் காண்பதில்லை. பிரபஞ்சம் தோன்ற முன்பும் தோன்றி இருக்கும் போதும் அழிந்த பின்பும் இருப்பது அல்லாஹ் என்ற உயிர், அதாவது உஜூது மட்டும்தான். எப்போதும் அப்து என்ற பிரபஞ்சம் இல்லையோ அப்போது ரப்பும் இல்லை. அல்லாஹ் மட்டுமே மிஞ்சுவான். எனவே அப்து, ரப்பு என்ற சொற்கள் அல்லாஹ்வின், அதாவது ஹக்கின் இரு நிலைமைகளை, அதாவது இரு மர்த்தபாக்களை குறிப்பிடும் இரு சொற்களே அல்லாமல் வெவ்வேறான தனித்தனியான இரு பொருட்களே அல்ல. என் இயக்கத்துக்கு என் உடலின் இயக்கம் முற்றிலும் முரணானது. என் உடலின் இயக்கத்தை எல்லோரும் அறிய முடியும். ஆனால் உயிரான என் இயக்கத்தை எவரும் அறிய எடை போட முடியாது. உண்மையை நோக்கினால் என் உடல் எவ்வித இயக்கமும் உடையதே அல்ல.
நான் என் உடலை எப்படி வேண்டுமானாலும் இயக்குகிறேன். இயங்கும் ஆற்றல் இயக்கும் ஆற்றல் என்னுடையதை அன்றி உடலுக்குரிய தனியான சக்தி அல்ல. நான் என் உடலில் சர்வ சக்தியுமுடையவனாய் இருப்பது போல இறைவன் சர்வ ஆழங்களிலும் சர்வ சக்தியுமுடையவனாய் இருக்கிறான். அவனை அன்றி வேறு இல்லாது இருப்பதால் என்னில் நான் கண்ட சக்தி கூட அவனுடைய சக்திதான். என் உடல் என்னை விட்டும் வேறானது என்று எவரும் கூற முடியாது. அப்படி கூறுபவனை சித்த சுவாதீனம் உள்ளவனாய் நாம் கணிக்கவும் முடியாது. குர்ஆனை கொண்டே குர்ஆனை விளங்குதல் என்ற அடிப்படையில் 112ஆம் சூறாவின் இறுதி வசனத்தை இப்போது நோக்கி பாருங்கள். அவனுக்கு ஒப்பாக வேறு ஏகன் இல்லை என்று அந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நாம் முன்பு கூறிய விவரம்தான் உண்மை என்பதை இந்த வசனம் நிரூபிக்கிறது. எப்படி என்றால், ஒரு பொருளுக்கு இன்னும் ஓர் பொருள் ஒப்பாய் இருப்பதானால் ஒப்புட்டு நோக்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல பொருட்கள் இருக்க வேண்டும். விசேஷமாய் கூறுவதாயும் ஒப்புட்டு நோக்கும் பொருட்கள் ஒன்றுக்கொன்று இணையாய் இருப்பதானால் அவை இடத்தால் வேறுபட்டிருக்க வேண்டும். நானும் என் உயிரும் இடத்தால் வேறுபட்டு இரு பொருட்களே அல்ல. எனவே எனக்கு என் உடலும் என் உடலுக்கு நானும் இணையாக இருக்க முடியாது. இறைவனுடன் அவனல்லாத பிற பொருட்கள் எதுவுமே இல்லை என்பது கலிமாவின் உறுதியான ஆணித்தரமான வாதமாகும். அல்லாஹ் அல்லாததே சிருஷ்டி என்று கொண்டால் அல்லாஹ்வுடன் ஒப்பிட்டு நோக்கக்கூடிய சிருஷ்டி என்ற வேற்று பொருளும் வேற்று உஜூதுகளும் அதாவது மூலப்பொருட்களும் உண்டு என்றாகும். இதுதான் ஷிர்கின் ஆணிவே. இதை நீக்கவே 112ஆம் சூரா தரப்பட்டிருக்கிறது. அவனுடன் ஒப்பானது இல்லை என்றால் சிருஷ்டி என்பது அவனை விட்டும் வேறான ஓர் தனிப்பொருளாய் உஜூதாய் இருக்கவே முடியாது. நான் வேறு என் உடல் வேறு என்று இருந்தால்தான் என்னை என் உடலுடன் ஒப்பிட முடியும். நானும் உடலும் ஏகமே என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னை அதாவது என் உயிரையும் என் உடலையும் ஏகம் என்று உணர்கிற எனக்கு என்னை விட்டும் என் உடல் எப்படி வேறாக இருக்க முடியும்? என்னை என்னுடன் எப்படி ஒப்பிடுவது? சிருஷ்டி அவன் அல்லாதது என கொண்டால்தான் அவனுடன் இன்னொன்றை ஒப்பிடுவதாய் அமையும். சிருஷ்டி அவனை அன்றி இல்லை என்றால், அதாவது சிருஷ்டி அவனை விட்டும் வேறான தனிப்பொருள் அல்ல என்றால் அவனுடன் ஒப்பிட்டு நோக்க வேறு எதுதான் இருக்க முடியும்? சர்வ உலகம் அதன் உயிரும் அதாவது அப்தும் ரப்பும் ஏகமாய் இருக்கிறது என்றால் ஒப்பிடுதல் என்பது தவறாகும். எவர் இந்த உண்மையை புரிந்து கொண்டாரோ அவர் ஷிர்கிலிருந்தும் விடுபட்ட சுத்தமான மூமினாய் அமைந்து விடுகிறார். குர்ஆன் 5:73. நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் ஒருவன் தான் என கூறியவர்களும் மெய்யாகவே காபீராகிவிட்டார்கள். ஏனென்றால் ஏகமான இலாகுவை தவிர வேறு இலாகு இல்லை. ஆகவே அவர்கள் இவ்வாறு கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் அவர்களில் உள்ள நிராகரிப்போரை துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக வந்தடையும். இந்த ஆயத்தில் உள்ள மூவரில் ஒருவன் தான் அல்லாஹ் என்ற வாசகம் பல உண்மைகளை விளக்குகிறது. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி அல்லது பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் போன்ற மூவரில் ஒருவனே இறைவன் என்றால் மற்ற இருவரும் இறைவர்கள் அல்லாதவர்கள் என்று ஆகும். இந்த மூன்று நாமங்களும் ஏகமான ஒரே அதாவது இலக்கத்தில் கட்டுண்ணாத வுஜூதின் மூன்று நிலைமைகளுக்கேற்ற மூன்று நாமங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எவ்வித தவறுமே ஏற்படாது. எனவே ஒருவன் என்று அல்லது ஒன்று என்ற இலக்கத்தில் இறைவனை கட்டுப்படுத்துவது மிக பெரும் தவறாகும். 112ஆம் சூறாவில் உள்ள அவன் பெறுவதுமில்லை பெறப்படுவதுமில்லை என்ற வசனம் 3 பொருட்களை தருகின்றது. முதலாவது, அல்லாஹ் வேறுதான் சிருஷ்டி வேறுதான் என்று பொருள் தருகிறது. இது வகுமினால் ஏற்பட்ட வெறும் மகிழ்ச்சியாகும். இரண்டாவது, அல்லாஹ்வும் சிருஷ்டியும் ஒன்றுதான். இது அனுமான அறிவினால் அதாவது நூற்கேள்வி அறிவினால் அல்லது அனுமானத்தினால் ஏற்படும் மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. மூன்றாவது, அல்லாஹ்வுக்கு சிருஷ்டி நேர் முரண் என்பது இதுதான் மகிழ்ச்சியற்ற தெளிந்த அறிவின் தீர்ப்பாகும். வசனத்தின் உண்மையான பொருள் இதுதான். முன்கூறிய 2 பொருட்களும் அறிவினாலும் அறிவீனத்தினாலும் ஏற்பட்ட மகிழ்ச்சியாகும். எனவே முன்கூறிய 2 பொருட்களையும் நீக்கிவிட்டு சுய சிந்தனையோடு நோக்கினால் அல்லாஹ்வுக்கு சிருஷ்டி நேர் முரண் என்று விளக்குவதுதான் அவ்வாயத்தின் உண்மையான குறிக்கோளாக இருக்கிறது. இப்போது
ரூஹு எத்தனை என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்வோம். எதற்காக என்றால், நாம் முன்பு தந்த விளக்கத்தை சரியாய் நிரூபணம் செய்வதற்காகத்தான். குர்ஆன் 15:29, நாம் மனிதனை உருவாக்கி அதில் எம் ரூஹுவை ஊதினால் அவருக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அதாவது சிரம்பணியுங்கள். இந்த ஆயத்தில் கூறப்பட்ட ரூஹு அல்லாஹ்வுடையதுதான். இது பிரிபடக்கூடிய ஒன்று அல்ல. என்னுடைய ரூஹை என்னை விட்டு பிரிக்க முடியாது என்பதை நீங்கள் சிந்தனை கெடுக்க வேண்டும். இந்த விவரம் எமது முதல் நூட்களில் நான் விளக்கி இருக்கிறேன். ஆகையினால் சுருக்கமாக தருகிறேன். ரூஹு புகுத்தப்பட்டது என்பது எமது தப்சீர்களின் விரிவுரையாகும். புகுத்துதல் என்பதற்கு பல பொருட்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஆயத்தின் விவரம் இது அல்ல, அது வேறாயிருக்கிறது. இந்த ஆயத்தில் இங்கு நமக்கு தேவையானது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரூஹுதான் மனிதனுக்கும் ரூஹுவா இருக்கிறது என்ற உண்மை மட்டும்தான். குர்ஆன் 2:28, மனிதர்களே, உயிரற்றவர்களாயிருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டி இருக்க நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? பின்னும் அவனே உங்களை மரிக்கை செய்வான், பின்னும் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான், பின்னும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள். இந்த ஆயத்தின்படி இன்சான் உயிரற்ற வெறும் சூரத்தாய் இருந்து அதன் பின் உயிரூட்டப்பட்டான் என்பதும், முடிவில் உயிரற்ற வெறும் சூரத்தாய், அதாவது அஸ்மாவாய் மாறுவான் என்பதும், அல்லாஹ் நாடிய போது மீண்டும் உயிர் பெறுவான் என்பதும், அல்லாஹ்வை விட்டும் இன்சான் வேறொரு தனி வஜூதே அல்ல என்பதும் இந்த ஆயத்தில் மிக மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 19:66-67, மனிதன் நான் இறந்த பின்னர் உயிரூட்டி எழுப்பப்படுவேனா என்று கேட்கிறான். முன்னர் யாதொரு பொருளாகவும் இல்லாதிருந்த அவனை நாம் தான் மனிதனாய் சிருட்டித்தோம் என்பதை அவன் கவனிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாதொரு பொருளாகவும் இல்லாதிருந்த நிலைமை எது? இல்லாமை மனிதனிடத்தில் தான். இறைவனிடத்தில் இல்லாமை என்பது ஒன்று இல்லவே இல்லை. எனவே இல்லாதிருந்த என்ற சொல் மனித அறிவுக்கு எட்டாத நிலையில், அதாவது தாயினுள் ஊடாது இறை நாட்டத்தில் வெறும் கற்பனையாய் சூரத்தும் கூட இல்லாததாய் ஏகனான ஏகனுடன் ஏகனாகவே இருந்தான் என்பதை அறிவிக்கிறது. அதம் என்பது கன்சுல் மாஃபி என்ற மர்த்தபாவை சுட்டியதாகும். எனவே மனிதனை இல்லாமையை கொண்டு, அதாவது சூனியத்தை கொண்டு சிருட்டித்தான் என்பது பொருள் அல்ல. இல்லாமையிலிருந்து சிருட்டித்தான் என்பதே அதன் அர்த்தமாகும். அதாவது இல்லாமை என்ற அமாவில் இருந்ததையே சூரத்தாக்கி வெளிப்படுத்தினான் என்பதே அதன் பூரணமான உண்மையாகும். குர்ஆன் 9:40, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்றால் மோதிரத்துடன் தங்கம் இருந்து கொண்டிருப்பது போல என்பதே அதன் அர்த்தம். தங்கம்தான் மோதிரமாய் இருக்கிறது. குர்ஆன் 8:12, உமது இறைவன் மலக்குகளை நோக்கி, நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் மூமின்களை உறுதிப்படுத்துங்கள். குர்ஆன் 50:16, நாம் இன்சானிடத்தில் அவனுடைய பிராண நரம்பிலும் சமீபமாக இருக்கிறோம். இவ்விதமான ஆயத்துக்களை சிந்தனை செய்து தெளிவு பெறுங்கள். உடனிருத்தல், பிராண நரம்பிலும் சமீபமாயிருத்தல் என்பதெல்லாம் இன்சான் அவனாக இருந்தாலே அன்றி வேறு எந்த வகையிலும் ஒத்து வரவே வராதே என்பதை நீங்கள் தெளிந்த அறிவோடு சிந்தித்து தெளிவு பெற வேண்டும். இலாகு என்ற சொல் பொது பேர் சொல்லா இருப்பதால் அப்துவையும் ரப்புவையும் ஏகமாய் ஒன்றாய் கொண்டு கலிமாவை நோக்கினால் இருப்பதாய், அதாவது மௌஜூதாய் காட்சியளிப்பதும் அதில் மறைந்தது போல் அறிவுக்கு தோன்றாததாய் இருப்பதும் அல்லாஹ்வே அன்றி இல்லை என்பது தெளிவாய் தென்படுகிறது. இது எப்படி என்றால், என் உடலை உலகாயும் என்னை அதில் மறைந்திருப்பவனாயும் எடுத்துக்கொண்டால், அப்படி எடுத்துக்கொண்ட நான் என்னை விட்டும் என் உடலான சிருட்டி வேறல்ல என்று கூறுவது போல, பேரண்டமாயிருக்கிற அப்தும் அதற்கு உயிராயிருக்கிற ரப்பும், அதாவது சிருட்டியும் சிருட்டிகர்த்தாவும் அல்லாவை விட்டும் வேறல்ல, ஏகமாயுள்ள அல்லாவாகிய அவனே சிருட்டியாகவும் சிருட்டி கர்த்தாவாகவும்
அதாவது அப்துவாகவும் ரப்புவாகவும் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே கலிமாவினதும் அதன் தலீல்களினதும் உண்மையான நோக்கமாக இருக்கிறது. குர்ஆன் 27:64 அல்லாஹ்வுடன் வேறு இலாஹ் இருக்கிறதா? நீங்கள் அப்படி உண்டு என்று உண்மை சொல்பவர்களா இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடன் பிரிதொன்று இல்லை என்பதை நிரூபணம் செய்ய போதிய ஆதாரங்கள் இஸ்லாத்தில் உறுதி பிரமாணங்கள் நிறைய இருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸ்களை சிந்திக்கும் அறிவையும் வீசி அறிந்து விட்டு முஸ்லிம்களுடைய கொள்கையில் ஊறிய பின்பற்றல்வாதிகள் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று கூறினால் அவர்களை அறியாமலே அல்லாஹ்வுடன் ஒப்பிடக்கூடிய சிருட்டி பொருளும் அவனுடன் உண்டு என்று அவருடைய உள்ளத்தில் ஓர் உளநோயை ஆக்கிக் கொள்கிறார்கள். இந்த உளநோயின் பெயர்தான் ஷிர்க் என்பது. இந்த உளநோயை குணமாக்கும் சஞ்சி மருந்து தான் கலிமாவும் அதன் தலீல்களாகும். இதை விவரமாய் அறிய விரும்பினால் குர்ஆன் 14:24, 25:26, 22:24 போன்ற ஆயத்துக்களை நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த குறுகிய நேரத்தில் குறுகலாய் தந்த இந்த விளக்கத்தை ஓரளவு முதல் தொகுத்து தந்து அதன் பின் பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். தொகுப்பு. முதலாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவின் மூலம் இந்த 112ஆம் சூறாவை இறைவன் எமக்கு அருளியுள்ளான். அதாவது இறைவன் திரையிலிருந்தே அங்கு பேசுவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற திரையிலிருந்தே இறைவன் எங்களுக்கு இந்த ஆயத்தை இந்த சூறாவை அனுப்பியிருக்கிறான், வெளிப்படுத்தியிருக்கிறான். இரண்டாவது, முஸ்லிக்கீன்கள் இன்சானை விட்டும் அல்லாஹ் வேறாக படற்கையில் இருக்கிறான் என்று நம்பியிருந்த நம்பிக்கையை அவருடைய பாஷை வழக்கில் எடுத்துக்காட்டி விளக்கவே அந்த அல்லாஹ், அதாவது உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் கற்பனை செய்திருக்கும் அல்லாஹ் என்று கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது, அல்லாஹ் என்பவன் பகுபடாத மனித அறிவு வட்டத்தில் கட்டுண்ணாத ஏகன் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாலாவது, அகதும் என்ற சொல்லின் பொருள் ஏகன் என்பது தான் என்று அதை அடுத்து வரும் சமது என்ற சொல் எமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஐந்தாவது, அல்லாஹ் என்ற சொல்லினால் உணர்த்தப்படும் தாத்து அல்லது வுஜூது அல்லது ஹக்கை விளக்குவதற்காகவே அவன் பெறுவதுமில்லை பெறப்படுவதுமில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்துக்கு நேர் முரண் என்பதை விளக்குவதே இந்த வசனத்தின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. வேறு என்று விளக்குவதாய் கொள்வது எம்முடைய வகம் என்ற பேத புத்தியாகும். ஆறாவது, அப்துக்கும் ரப்புக்கும் இடையிலுள்ள முரண்பாட்டை அறிந்த மனிதன் மீண்டும் அப்து வேறு ரப்பு வேறு என்று கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு ஒப்பான, அதாவது இணை, சமம், நிகர், ஜோடி, உவமை இல்லை என்று வலியுறுத்தப்படுகிறது. அதாவது சிருட்டி அவனை விட்டும் வேறானதல்ல என்று உணர்த்தப்படுகிறது. ஏழாவது, அகதும் என்ற சொல்லினால் உணர்த்தப்பட வேண்டிய உண்மையை விவரிப்பதே 112ஆம் அத்தியாயத்தின் முழு நோக்கமாக அமைகிறது. அதாவது ருபூபியத், உபூதியத் ஆகிய இரு நிலைகளும் ஏகமான அல்லாஹ்வுக்குரியனவே என்பதை உணர்த்தப்படுவதுதான் என்பதை உணர்த்தி விளக்குவதுதான் ஆயத்தின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. எட்டாவது, கடவுளே விகாரப்பட்டு சிருட்டியாய் வெளியானான் என்றும் கெட்டு அழிந்து சிருட்டியானான் என்றும் கடவுளே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றும் கடவுளுடைய மகனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றும் உசைர் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் கடவுளுடைய குமாரன் என்றும் பற்பல வகையான மகிழ்ச்சியில் ஊறியிருந்த உலக மக்களின் மகிழ்ச்சியை நீக்கி இறைவனின் சுய நிலையை விளக்கவே இந்த சூறா அருளப்பட்டிருக்கிறது. தெய்வீக தன்மைக்கு முரணான கற்பனை யூகங்களை போக்கி உண்மையான தெய்வீக இலட்சணத்தை, அதாவது தௌஹீதை விளக்குவதற்காகவே இந்த சூறா அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஊன்றி நோக்கி கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஒரே ஒரு சூறாவை மட்டும் அதன் தொடர் வசனங்களை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு ஆராய்ந்ததால் மட்டும் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். கல்மாவை கொண்டே குர்ஆனை அணுகிறோம். இப்போது குர்ஆனை கொண்டே குர்ஆனை விளங்குதல் என்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்ட தீர்ப்புக்கு குர்ஆனில் வேறு ஆதாரங்கள் உண்டா என்பதை ஓரளவு ஆராய்ந்து பார்ப்போம். குர்ஆனை விளங்கும் முதலாவது வழியில்தான் நாம் இப்போது சரிபட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அணுவேனும் மறக்கக்கூடாது. இப்போது இறை வெளிப்பாடு வாஹிர் என்றால் என்ன என்பதை ஓரளவு கண்டறிவோம். குர்ஆன் 57:3 ஆதியும் அவனே அந்தமும் அவனே
தோற்றுவதும் அவனே, மறைந்திருப்பதும் அவனே, அவன் சகலவற்றையும் நன்கறிந்தோன். இந்த ஆயத்தும் கலிமாவின் தளிர்களில், அதாவது ஆதாரங்களில் மிக பிரதானமான ஓர் ஆதாரமாகும். கலிமாவை கூறி அதை விளக்குவதற்காக இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரம் காட்டியிருக்கிறார்கள். மேலும் இந்த ஆயத்தும் முஹக்கமுவை சேர்ந்த ஒரே கருத்துடையது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த ஆயத்து 5 விஷயங்களை எமக்கு வலியுறுத்துகிறது. முதலாவது அவ்வல், அது தொடக்கம், ஆரம்பம், ஆதி என்பதுதான் அதன் அர்த்தம். ஆதி என்பது தன்னில் தானே ஆதி ஆகாது, இன்னொன்றுக்குத்தான் அது ஆதியாயிருக்க முடியும். எனவே ஆதி என்ற சொல் காலத்தால் வரையறுக்கப்பட்டிருப்பதால் அல்லாஹ்வுக்கு ஆதி உண்டு என்று கொள்ள முடியாது. சிருட்டிக்குத்தான், அதாவது அழிந்து மறையும் பொருளுக்குத்தான் ஆதி இருக்க முடியும். ஆகவே இந்த அவ்வல் என்ற சொல்லால் நாம் பெறும் அர்த்தம் என்னவென்றால் சிருட்டிக்கு ஆதியானவன் என்பதுதான். அவ்வல் என்பது இறைவனின் இலாகியான திருநாமங்களில் ஒன்றாயிருக்கிறது. அப்படியானால் இது சிருட்டிக்கு பொருந்துகிறது. இது ஏன்? சிருட்டி என்ற சூரத்தில் அவனே இருந்து கொண்டிருப்பதனால் தான் பொருந்துகிறது. உடலுக்கு ஆதியும் அந்தமும் உண்டே அன்றி உயிருக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது. ஆகவே ஆதி அந்தம் உடையது உடல், அதுபோல ஆதி அந்தம் உடையது பிரபஞ்சம். இப்போ இரண்டாவது கவனிப்போம். ஆகிர், முடிவு, இறுதி அல்லது கடைசி அல்லது அந்தம், இதுதான் அதன் பொருள். இதுவும் முன்கூறியது போலவே தான் அமைந்திருக்கிறது. ஆகிர் என்பது தன்னில் தானே ஆகிராக இறுதியாக முடியாது, இன்னொன்றுக்குத்தான் இறுதியாக இருக்க முடியும். ஆகிர், அதாவது இறுதி என்ற சொல் காலத்தால் வரையறுக்கப்பட்டிருப்பதால் அல்லாஹ்வுக்கு ஆகிர், இறுதி அல்லது அந்தம் உண்டு என்று கொள்ள முடியாது. ஆகவே இந்த ஆகிர் என்ற சொல்லால் நாம் பெறும் அர்த்தம் என்னவென்றால் சிருட்டிக்கு அங்கமானவன், அதாவது முடிவானவன், இறுதியானவன் என்பதுதான். ஆகிர் என்பதும் இறைவனின் ஓர் இலாகியான நாமம் தான் என்பதை நாம் மறக்க முடியாது. இதுவும் சிருட்டிக்கே பொருந்துகிறது. மனித உடலுக்குத்தான் அவ்வல் ஆகிர், அதாவது ஆதியந்தம் உண்டு. உயிருக்கு அவ்வல் ஆகிர், அதாவது ஆதியந்தம் கிடையாது. எனவே சிருட்டி என்பது அவனுடைய சூரத்தாய் தான் இருக்கிறது என்பதை நாம் எப்படி மறப்பது? மூன்றாவது வாஹிர், தோற்றுவது, வெளிப்படையாய் காட்சியளிப்பது, சிருட்டியின் அறிவால் புலன்களால் அறியப்படக்கூடியது என்பதுதான் அதன் அர்த்தம். இது சிருட்டிகளை, அதாவது சர்வ பிரபஞ்சங்களை நோக்கிய ஒரு விஷயமாகவே தென்படுகிறது. அதாவது இது சிருட்டிகளை சர்வ பிரபஞ்சங்களை நோக்கி ஒரு விஷயமாக எம் அறிவுக்கு தென்படுகிறது. நாம் காண்பது, எமக்கு தோன்றுவது சிருட்டிதான். இதில் எவருக்கும் சந்தேகமே இல்லை. பெறுவதும் பெறப்படுவதும் புதிதாய் தோற்றுவதும் இருந்து கொண்டு காட்சியளிப்பதும் முடிவில் இல்லாமல் அழிந்து மறைந்து விடுவதும் சிருட்டிகள் தானே. இதையும் அறிவு மறக்குமா? மறக்க முடியுமா? தோற்றுவது கண்ட பொருளாய், முப்பரிமாணத்தில் கட்டுண்டதாய், பௌதிகமாய் இருப்பதாய் தோற்றுவதாயிருக்கும் சிருட்டி இறைவனே அல்ல என்ற முடிவுக்கு வருவது பிழை என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் வாஹிர், வெளிப்படையாய் தோற்றுபவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. கண்ட பொருளாயிருந்து தோற்றமளிப்பது இறைவன் அல்ல என்ற வாதம் கண்ட பொருளான என் உடல் என்னை விட்டும் வேறானது என்று கூறுவது போன்ற வெறும் மகிழ்ச்சியாகும். தோற்றாதவனே அல்லாஹ் என்றும் தோற்றுவது அல்லாஹ் அல்லாததென்றும் கூறியவர்கள் நம்ரூது, பிர்அவுன், அபூஜஹல் போன்ற முஸ்லிம்கள் தான் என்பதை எமது முதல் நூட்களில் நான் தெளிவுபடுத்தியுள்ளேன். ஆகிர், அவ்வல், பாத்தின், லாஹிர் என்ற இந்த சொற்கள் யாவும் இறைவனின் இலாகியான திருநாமங்கள் தான் என்பதை எவரும் மறுக்க முடியாது. எல்லோருமே இதை ஏற்றிருக்கிறார்கள். அப்படியானால் லாஹிர் என்ற சொல்லில் மட்டும் சந்தேகம் கொள்ள வேண்டிய காரணம்தான் என்ன? தெளிவில்லாத சிந்தனையற்ற அறிவும் கண்மூடித்தனமான பின்பற்றலும் தான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. லாஹிர் என்பது இறைவனின் திருநாமங்களில் ஒன்றுதான் என்றால் அந்த லாஹிருக்கு நேர் முரணாக உள்ள பாத்தின் என்பதும் அவனுடைய நாமம் தான் என்றால் வெளிப்படையாய் தோற்றும் சிருட்டி, அதாவது பிரபஞ்சம் அவன் அல்லாதது என்று எப்படி கூற முடியும்? அவ்வல், ஆகிர், லாஹிர், பாத்தின் ஆகிய இந்த திருநாமங்கள் முகக்கமுவான ஒரே கருத்துடையவை என்பதை நாம் குர்ஆனின் விதிப்படி ஏற்றிருக்கிறோம்.
எனவே இச்சொற்களை நாம் எவ்வகையிலும் வலிந்துரை கொள்ளவே கூடாது. லாஹிர் என்ற சொல்லு தெளிவானவன் என்று சில தபிசீர்கள் கூறுகின்றன என்பதை நான் முன்பே விளக்கியுள்ளேன். இந்த தபிசீர்கள் கூறுகிற தெளிவு என்பதில் ஓர் மயக்கு உண்டு. எனவே தோற்றுபவன் என்பதே லாஹிர் என்பதன் சரியான அர்த்தமாகும். 4வது பாத்தின், மனித புலன்களுக்கு எட்டாமல் மறைந்திருப்பவன் என்பதாகும். இப்படி மறைந்திருக்கிற அல்லாஹ்தான், அதாவது வுஜூதுதான் பெறாதவன் பெறப்படாதவன் என்பதை 112ஆம் சூரா விளக்கம் தருகிறது. அவ்வல், ஆஹிர், லாஹிர், பாத்தின் ஆகிய இந்த 4 சொற்களும் இறைவனின் இலாகியான நாமங்கள் தான் என்று முன்பே பலமுறை நான் கூறியுள்ளேன். இலாகியான நாமங்கள் சிருட்டிக்கும் பொருந்துகிறது என்றால், சிருட்டி என்பது அவனை விட்டு வேறான ஓர் தனி வுஜூதுவாய் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. 5வது எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பது. இப்போது தெளிந்த அறிவோடு நோக்கி பாருங்கள். சிருட்டிக்கு ஆதியாய் இருந்தவனை நாம் கண்டதில்லை. சிருட்டிக்கு அந்தமாய் இருக்க போகிறவனையும் நாம் காணப் போவதில்லை. ஏன்? சிருட்டிதான் ஆதியிலும் அந்தத்திலும் இல்லை என்றால் சிருட்டியாய் இருக்கிற எம்மால் அதை எப்படி அறிய முடியும்? அறிய முடியாது. நாம் சிருட்டியாய் இருக்கும் போதாவது காண்கிறோமா? இல்லை. சிருட்டியாகிய எம்மிடத்தில் இறைவன் எங்கும் மறைந்தவனாகத்தான் இருக்கிறான். அப்படியானால் இறைவனின் வெளிப்பாடு, தோற்றம், சூரத்து என்பது எது? நாம் காணும் அத்தனை தோற்றங்களும் சூரத்துக்களும் அவனுடைய தோற்றங்களாகவே சூரத்துக்களாகவே அமைந்திருக்கின்றன. சிருட்டி அவன் அல்லாதது என்று கொண்டால் மிக பெரும் பிழைகள் ஏற்படுகின்றன. சுத்தமான சிறுக்கு அங்கே உருவாகிறது. அரூபியான அல்லாஹ்வுடன் வெளிப்படையாய் தோற்றும் சிருட்டி அவன் அல்லாததாய் வேறானதாய் இருப்பது என்று உண்டாகும். இணை உண்டு என்ற சிறுக்கே உண்டாகும். அரூபியான இறைவன் இருக்க ஓரிடமும் அவன் அல்லாத ரூபியான சிருட்டி இருக்க வேறு இடமும் அவசியமாகும். இரண்டும் ஒன்று என்றால் அதையும் ஒத்து வராது. இரு பொருட்கள் ஏக காலத்தில் ஒன்று என்று ஆகாது. இது ஓர் தத்துவம். எனவே லாஹிரும் பாத்தினும் பேரளவில் வேறுபடினும் இரண்டும் வெவ்வேறு இல்லாத ஏகமான ஒன்றேதான். ஒன்று என்பதை நான் விளக்கத்துக்காகவே கூறுகிறேன். சூட்சுமமான பாத்தினான நானும் லாஹிரான என் உடலும் ஏகமாய்த்தான் இருக்கின்றது. என் உயிரை விட உடல் வேறானது என்றால்தான் நான் இருக்கும் இடத்தில் உடலும், உடல் இருக்கும் இடத்தில் உயிரும் இருக்க முடியாது என்றாகும். இரு பொருட்கள் ஏக காலத்தில் ஒன்றாய் இருக்க முடியாதல்லவா? எனவே பாத்தின் என்ற உயிராயும் லாஹிர் என்ற உடலாயும் ஏகமாய் இருப்பவன் நான் தான். லாஹிரும் பாத்தினும் இரு தனித்தனி பொருட்கள் அல்ல. ஏகமாய் உள்ள எனது இரு நிலைமைகளில், அதாவது எனது இரு மருத்தபாக்களை குறிப்பிடும் இரு பெயர்களே லாஹிர் பாத்தின் என்பவை. ஒன்று மறைவதானால் அதை மறைக்கும் பொருளும் அவசியம். இல்லையானால் பாத்தின் மறைவு என்ற சொல் பொருந்தாது. சிருட்டிதான் மறைக்கிறதென்றால் அதுவும் ஒத்து வராது. மறைக்கும் பொருள் மறைபடும் பொருளின் அளவாய் அல்லது அதிலும் பெரிதாய் இருக்க வேண்டியது அவசியம். அப்படியாயின் சிருட்டியும் இறைவனும் ஒன்றை போல் மற்றொன்று சமமாய் அல்லது சிருட்டி இறைவனை விடவும் பெரியதாய் இருந்தாலே அல்லாமல் மறைக்க முடியாது. சிருட்டி தனித்த பொருள்தான் என்றால் ஏக வியாபகமாய் அகதாயிருக்கிற அல்லாவில் இருக்கவும் முடியாது. ஏன்? சிருட்டியுள்ள இடத்தில் இறைவன், இறைவன் உள்ள இடத்தில் சிருட்டியும், அதாவது ஒன்றுள்ள இடத்தில் மற்றொன்று இருக்க முடியாது என்ற தத்துவம் கூறுவது உண்மையானால் ஏகமான இறைவனில் சிருட்டி இருக்கும் இடமெல்லாம் துவாரங்கள், அதாவது பொத்தல்கள் ஏற்பட்டு விடுமே. ஆகவே ஏகமான இறைவனை துவாரங்கள் உள்ள பொத்தல் உள்ள இறைவன் என்று நாம் சொல்ல நேரிடுமல்லவா? வெளிப்பாடு, தோற்றம், உருவம், சூரத்து என்ற பொருளுடைய வாஹிர் என்ற சொல்லையும் இதற்கு எதிரடையான பாத்தின் என்ற சொல்லையும் மிக அவதானமாய் நாம் ஆராய வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த ஆயத்தை இன்று உள்ள உலமாக்களில் ஒரு கூட்டத்தினர் இருட்டடிப்பு செய்து மக்களை தவறான வழியில் செலுத்துகிறார்கள். எப்படி என்றால், ஆதி, அந்தம், தோற்றம், மறைவு ஆகிய யாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவன் என்றும் வெளிப்படையாய் தோற்றும் சிருட்டி அல்லாஹ் அல்லாததுதான் என்றும் மறுப்புகிறார்கள். இது சுத்தமான புரட்டலாகும். அவ்வல், ஆகிர், லாகிர், பாத்தின் ஆகிய இத்திரு நாமங்கள்
இந்த 4 திருநாமங்கள் இறைவனின் இலாகியான திருநாமங்களே தான் என்பதை எவரும் மறுக்க முடியாது. இதுவரை எவரும் மறுத்ததும் இல்லை. இந்த நாமங்கள் அவனுக்கு உரியவையாய் இருப்பதால் அவன் முற்றாய் அறிந்தவன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த நாமங்கள் அவனுக்குரியவை அல்ல என்றால் அவற்றை அவன் அறிகிறான் என்பது பொருந்தாது. ஏனென்றால் இடத்தால், காலத்தால், உருவத்தால், குணத்தால் வேறுபட்ட பொருட்கள் ஒன்றை ஒன்று முற்றாய் அறிய முடியாது. இது பகுத்தறிவாளர்கள் யாவரும் ஒப்புக்கொண்ட ஓர் தத்துவ உண்மையாகும். அவனை அன்றி வேறு இல்லாதிருப்பதால் அவனே அவ்வளாயும் ஆகிராயும் வாகிராயும் பாத்தினாயும் முற்றும் அறிந்தவனாயும் இருக்கிறான் என்பது ஆயத்தின் அர்த்தம். வாகிர் என்ற வெளிப்பாடு அவன் அல்ல என்றால், அதாவது சிருட்டி உலகு என்ற பிரபஞ்சம் அவன் அல்லாதது என்றால் அவனுடன் ஒப்பிடக்கூடிய அவனுக்கு இணையான வேற்றுப்பொருள்களும் உண்டு என்றாகும். சிருட்டி என்பது இதுதான். சிருட்டியான லாகிர், அதாவது சர்வ பிரபஞ்சம் அல்லது வெளிப்பாடு அவன் அல்லாதது என்று கொண்டால் அவன் முற்றாய் அறிந்தவன் என்பது ஒத்து வராது. ஏனென்றால் சிருட்டி அல்லாதது என்னும் போது சிருட்டி உலகை நாம் எப்படி எல்கையில் மட்டுப்படுத்தி கொள்ளுகிறோமோ அதே போல எல்கையற்ற இறைவனையும் எங்களை அறியாமலேயே இடத்திலும் காலத்திலும், அதாவது எல்கையில் மட்டுப்படுத்தி விடுகிறோம். மனித அறிவினால் மட்டுப்படுத்தப்படுகிற ஒன்று சிருட்டியாய் இருக்குமே அன்றி இறைவனாய் ஏக வியாபகமான அல்லாவாய் இருக்கவே முடியாது. அறிவினால் மட்டுப்படுத்தப்படுபவை சிருட்டியாய் இருப்பதால் அவை ஒன்றை ஒன்று முற்றாய் அறியவே அறியா. வெளிப்பாடு, அதாவது பிரபஞ்சம் இறைவன் அல்லாதது என்று நம்புகிற மனிதன் இறைவனை சிருட்டியின் நிலையில் கட்டுப்படுத்தி கொண்டு அவனுடைய கற்பனையில் உள்ள இலாகுவுக்கு, அதாவது சிருட்டிக்கு அல்லாஹ் என்று பெயர் சூட்டி கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட மக்களின் கற்பனையினாலும் மனோ இச்சையினாலும் பீடிக்கப்பட்ட ஓர் உளநோயாய் இருக்கிறது. சிருட்டி உள்ள இடத்தில் இறைவன் உள்ள இடத்தில் சிருட்டியும் இல்லை என்றால் இறைவன் ஏக வியாபகன் என்பது பொய்யாய் முடியும். இறைவன் அகதும், அதாவது ஏகன் என்பது உண்மையானால் சிருட்டி அவனுடைய தோற்றப்பாடாகவே இருக்கும். அதாவது வெளிப்பாடு வாகிர் அல்லாஹ்வுடையதாகவே இருக்கும். இரு பொருள் ஏக காலத்தில் ஒன்றாய் இருக்க முடியாது என்ற தத்துவப்படி அல்லாஹ் என்ற ஏக பொருளுடன் அது அல்லாத வேறு எதுவும் இருக்கவே முடியாது. லாகிரான சிருட்டிக்கு நாம் எல்கை வகுத்துக் கொள்வது போல பாத்தினான இறைவனுக்கும் நாம் எம்மை அறியாமலே எல்கையை வகுத்துக் கொள்கிறோம். இது லாகிரும் பாத்தினும்